ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜி சமையல் இன் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது டயட்டில் இருக்கிறவங்க கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸு. இது ஈவினிங் டீ டைமில் கூட சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் கிட்ஸுக்கெலாம் ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம். என்ன செய்ய போகிறோன்னா, வேர்க்கடலை சுண்டல் தான் செய்ய போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு 2 கப் வேர்க்கடலை, ஒரு தக்காளி, ஒரு கேரட், ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு கொத்தமல்லி தழை, 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 லெமன், தேவையான அளவு உப்பு. இதுக்கு இவ்வளோதாங்க தேவை. அடுத்தது நான் தக்காளி என்ன செஞ்சுருக்கேன்னா, உள்ளார உள்ள ஜூஸு, சீடு இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு நீங்கள் வேர்க்கடலையில் கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க. கேரட்டை நீங்கள் நல்லா துருவி வச்சுக்கோங்க. இப்போது நான் குக்கரில் எடுத்து வச்சுருக்கிற 2 கப் வேர்க்கடலையை அந்த முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்தாமல் நான் 3 சவுண்ட் ப்ரெஷர் குக்கரில் 3 சவுண்ட் விட போகிறேன். நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கனால டைரெக்டாக அப்படியே சவுண்ட் விட போகிறேன். இது நீங்கள் உங்களுக்கு பச்சை வேர்க்கடலை கிடைக்கல அப்படின்னா, கடையில் உள்ளது தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு 2 to 3 hours ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டிங்கன்னா மார்னிங் இது பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த இதை தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம அந்த எண்ணெயில் வரமிளகாத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிட்டிங்கன்னா தீஞ்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வரமிளகாத்தூள் தீயாமல் பார்த்துக்குங்க. எதுக்காக நம்ம ஆயிலில் வரமிளகாத்தூளை மிக்ஸ் பண்ணுறோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்தி நல்லா அந்த வரமிளகாத்தூளையும் பெரிய வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிடாதீங்க. கண்ணாடி பதம் இருக்கிற அளவுக்கு மட்டும் வதக்குனிங்கன்னா போதும். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை போட்டுக்கலாம். கேரட்டை போட்டு ஒரு 2 செகண்ட் வதக்குனிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் போட்டு நீங்கள் வதக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒரு 2 செகண்ட் வதக்குனிங்கனாவே போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தி அதே போல் தான் நீங்கள் 2 செகண்ட் வதக்குனிங்கனாவே போதும். ரொம்ப நேரம் வதக்கவே வேண்டாம். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் வெள்ளரிக்காவும் சேர்த்திக்கலாம், பச்சை மேங்கோ சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்திக்கலாம். இதில் இன்னொன்று நீங்கள் தேங்காய் நீங்கள் ஆயில் போட்டு நம்ம வரமிளகாத்தூள் சேர்த்துனீங்களா, அதே டைம்லேயே நம்ம தேங்காய் ஃபஸ்ட்டு சேர்த்திட்டு கூட நம்ம ஆனியன் போடலாம். அப்படி சேர்த்துனிங்கன்னா நல்லா உங்களுக்கு தேங்காய் இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகும். அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இஞ்சி கூட நல்லா துருவி போட்டு இஞ்சியும் சேர்த்தலாம். அது சேர்த்துனிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்திடலாம். சேர்த்திட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம வேக வச்சுருக்கிற வேர்க்கடலையை போட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வேர்க்கடலை கூட அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம இப்போ சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம வேர்க்கடலை வேக வைக்கிறப்போ நம்ம உப்பு சேர்த்தல, அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம்.
இப்போது லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு நல்லா இப்போ எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட வேர்க்கடலை சுண்டல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.